கிறிஸ்துவில் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் 120வது சங்கீதம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்ம நெருக்கமான சூழ்நிலைகள் எதுங்க நெருக்கம்? பெரிய வியாதி, சரீர பலவீனம், ஒரு சளி பிடிச்சி தும்மல் வந்தா கூட அது நெருக்கம் தான். ஏன்னா இப்போ மூக்கு சளி பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தலையெல்லாம் வலிக்கும், கண்ணெல்லாம் வலிக்கும், மண்டை பூரா வலிக்கும், தும்முனோம்னா வாய் வலிக்கும், நெஞ்சு வலிக்கும், நம்ம அடி வயிற்றுல இருந்து வலிக்க ஆரம்பிக்கும். அது கூட ஒரு நெருக்கம் தான். அந்த வலி கூட நமக்கு அது நெருக்கம் தான். இதுல இருந்து மாத்திரை சுகம் கொடுக்கும். எவ்வளவு நேரம் சுகம் கொடுக்கும்? அந்த மாத்திரை போடுற 3 மணி நேரம் சுகம் கொடுக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் தும்மல் வர ஆரம்பிச்சிடும், இருமல் வர ஆரம்பிச்சிடும், மறுபடியும் சளி பிடிக்காது. கொஞ்சம் ஈரமாயிட்டா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொட்டுற பனிக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சரீரத்துல பலவீனம் தான். இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கிற சூழ்நிலையில நமக்கு ஒரு வித்தியாசமா ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட ஒரு பெரிய சூழ்நிலை என்ன இருக்கு? பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? அப்படி பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன பலவீனங்கள் கூட நமக்கு நெருக்கம் தான். இன்னைக்கு தேவைகள் நெருக்கம். இன்னைக்கு கடங்காருக்கு கடன் சொல்லணும், இன்னைக்கு இவங்களுக்கு காசு கொடுக்கணும், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணுமே, என்னடா பண்றது இறைவா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கிற சூழ்நிலை காலங்களும் மனுஷங்களும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது நெருக்கமான காலங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நெருக்கமான காலங்கள். ரெண்டாவது, நம்ம இருதயத்துல இருக்கிற பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள், நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க, நம்மளை பத்தி அவங்க பேசுற விதங்கள், இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் சேர்ந்து கலந்து வர்றது தான் நம்மளுடைய நெருக்கமா காணப்படுது. அப்ப இந்த நெருக்கமான காலங்கள்ல நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஏசப்பாவுக்கு நோக்கி கூப்பிடுங்க. என்னுடைய நெருக்கமான காலங்கள்ல நான் ஏசப்பாவை தான் நோக்கி கூப்பிடுவேன். எல்லா சூழ்நிலைகளையுமே இன்னைக்கு ஆண்டவர் எங்களை வந்து அற்புதமா அற்புதமா நடத்துறாரு. நான் 18 வருஷ காலமா வேலைக்கு போனேன். ஆனா அப்பெல்லாம் ஒரு சமாதானம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ சமாதானம் ஆண்டவர் நிறையவே நிறையவே கொடுத்திருக்காரு. அவரு கரங்கள்ல எங்களை வழி நடத்துறார். அவர் எங்க குடும்ப தலைவரா இருந்து எங்களை நடத்துறார். எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு மன ரம்மியமாய் செய்து கொடுக்கிறாரு. அதனால நீங்களும் ஆண்டவரை உங்களுடைய நெருக்கமான காலங்கள்ல நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஏசப்பா இந்த சூழ்நிலையில இருந்து என்னை மாத்துங்க, இந்த பிரச்சனையில இருந்து மாத்துங்க அப்படின்னு நீங்க ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க.